பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள், அப்படியாய் வசனம் சொல்லுகிறதே. பாருங்க, நீதிமான் விழுதலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நீதிமான் எங்கேயாவது இடறுகிறான்னா ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். அவனை தூக்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாய் கடந்து வருவார். அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமான்ல 70 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து நடக்கக்கூடிய கிருபை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாவ சேற்றில் தாவீது விழுந்த பொழுது கூட கர்த்தர் அவனை அப்படியே விடாதபடிக்கு மறுபடியும் அந்த குழியிலிருந்து மீட்டெடுத்தார் என்று தாவீதே சாட்சி கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. நீதிமானுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்றைக்குமே நீதிமான் தள்ளாடினதும் கிடையாது, நீதிமான் பசியாய் வாடினதும் கிடையாது. கர்த்தர் அவனை கைவிட்டார் என்ற ஒரு வசனம் கூட கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமான் விழுந்தாலும், ஒருவேளை அந்த நீதிமான் தன்னுடைய காரியத்தில் விழுந்து போனாலும் அவனை தூக்க தேவன் காத்திருக்கிறார். தேவன் அவனுக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. மனக்குழப்பத்தோடு இந்த வேளையில போங்க, ஆண்டவரே எவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன ஆகுது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு புரியல, ஏன் என் லைஃப்பில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான யோசனைகளோடு தடுமாறி நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம். பிரச்சனைகளை பார்த்து, இந்த பிரச்சனையில் என்னால் எழுந்து வர முடியல, இந்த பாவத்திலேருந்து என்னால் எழுந்து வர முடியல, இந்த பயத்திலேருந்து என்னால் எழுந்து வர முடியல அப்படின்ற பல குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் இன்னைக்கு மனசை தளர விட்டுறாதீங்க. உன் சத்ருவை பார்க்கும்போது அவன் விழுந்துடாத போடி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு தான் துணையாக இருக்கிறாரு. அவன் வாழ்ந்திருப்பது போல தெரியலாம், ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார் மறந்துடாதீங்க. அவன் வாழ்ந்து நீடித்த நாளாய் வாழ்ந்திருந்தாலும் அவன் இடறுதல் சீக்கிரமாய் நடைபெறும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோபு அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் நெருக்கப்பட்டு அவன் கிடந்த பொழுது கூட கர்த்தர் அவனை கடைசியில் ஆசீர்வாதமாய் நடத்தினார் என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்றைய தினத்தின் வேத வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை தூக்கிவிட காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நீ எந்த சூழ்நிலையில் விழுந்திருந்தாலும், எந்த பலவீனத்தில் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் தூக்குவார். யாரன்னா நீதிமானை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கைவிட்டதே கிடையாது. எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் நீதிமான ஆக்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் ஆக்கினவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். ஆகையால விழுந்த நீதிமானுக்கு நிச்சயமா ஒரு எழுப்புதல் உண்டு. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து அழுது விழுந்துட்டு ஆண்டவரேன்னு புலம்புகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அவர் கரம் பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லிட்டு நீ என்னுடையவன் என்று சொல்லி உன்னை தூக்கி விடுவார். சஞ்சலப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறார். துன்மார்கள் நீடித்து வாழ்ந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீதிமான் விழுந்து போகிறதும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால தான் தேவன் நீதிமானுக்கு துணையா இருந்து வலது கையில துணையாய் ஆண்டவர் தூக்கி பிடித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கர்த்தர் கிருபையாய் நடத்தும். எல்லா நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவின் இரு விலைக்கு காத்தருள்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அந்யோன்யமும் ஆண்டவரே இந்த வேளையில பிள்ளைகளோடு இருக்கட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து குழப்பத்தோட, பயத்தோட, பலவீனத்தோடு இவர்கள் காணப்படுகிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை மன தெளிவையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் விழுந்துட்டு என்னை தூக்க முடியாது, நான் அவ்வளோதான் என்று யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லித்து என்னுடையவன் என்ற வாக்கு வசனத்தின்படியே ஆண்டவரே அந்த வாக்கை நிறைவேற்றி இந்த பிள்ளைகளை தூக்கி எழுப்பி நிறுத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தாவீதை வழிநடத்தின தெய்வம் இந்த பிள்ளைகளையும் வழிநடத்தும். போக்கும் வரத்துமான காரியங்களை கூட இருங்க. வியாதி, விக்கனங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே அப்பா, எந்த கலக்கமும் இவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.